பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறைக்கு பின் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வரும் விமானங்களில் டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதே நாளில் சென்னையில் இருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லும் டிக்கெட் கட்டணங்கள் குறைவாகவே உள்ளன. மதுரையில் இருந்து சென்னைக்கு 10,046 ரூபாய் முதல் 17,991 ரூபாய் வரையும், சென்னையில் இருந்து மதுரைக்கு 3,975 ரூபாய் முதல் 4,947 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு 6,049 ரூபாய் முதல் 11,089 ரூபாய் வரையும், சென்னையில் இருந்து திருச்சிக்கு 4,862 ரூபாய் முதல் 5,282 ரூபாய் வரையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோவையில் இருந்து சென்னைக்கு 5,552 ரூபாய் முதல் 11,089 ரூபாய் வரையும், சென்னையில் இருந்து கோவைக்கு 3,260 ரூபாய் முதல் 6,492 ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்படுகிறது. தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின பயம் இனி வேண்டாம். இருக்கவே இருக்கு NPS வாத்சாலியா. அது என்ன திட்டம்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 1,750 ரூபாய் முதல் 17,365 ரூபாய் வரையும், சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு 5,071 ரூபாய் முதல் 5,281 ரூபாய் வரையும் வசூலிக்கப்படுகிறது. சேலத்தில் இருந்து சென்னைக்கு 10,441 ரூபாயும், சென்னையில் இருந்து சேலத்திற்கு 4,862 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊரில் இருந்து சென்னை திரும்பும் மக்களுக்கு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி சென்னை பயண கட்டணம் 3,800 ரூபாயாக வழக்கமாக அளவான 1,500 ரூபாயை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி சென்னை கட்டணம் வழக்கமான அளவான 1,800 ரூபாயில் இருந்து தற்போது 3,500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மதுரை சென்னை கட்டணம் 1,100 ரூபாயில் இருந்து தற்போது 1,700 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கோவை சென்னை கட்டணம் 1,400 ரூபாயில் இருந்து தற்போது 1,900 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது பற்றி புகார் அளிக்க டோல் ஃப்ரீ எண்களை தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது.